என் பேர் ரகு. தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இந்த இடத்துக்கு இப்போ நான் ஏன் வந்தேன்னா, எனக்கான முடிவு தேடுன்னு கிடைக்கல. அந்த முடிவு இங்கே தானே எழுதி வச்சுருக்கு, அதான் வந்துட்டேன். இப்போ நினச்சா கூட என் முடிவு மாறலாம், ஆனால் நான் மாற்றுவேனான்னு தெரியலை. அப்படியே அந்த முடிவு மாறினாலும் நான் மாற்ற விட மாட்டேன். ஏன்னா நானே விருப்பப்பட்டு தான் இதுக்குள்ளே வந்தேன். காரணம் பணம். அந்த பணத்துக்காக தான் இப்போ எனக்கு வந்த வேலையை நான் முடிக்க போகிறேன். என் பேர் குரு. பணத்துக்காக ஒருத்தனை கொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பதில் சத்தியமாக தெரில. என்கிட்ட இருக்க ஒரே பதில் பணம் மட்டும்தான். எனக்கு தேவை, நான் பண்ணுறேன். இதில் எந்த குழப்பமும் இல்லை. ஒரே குழப்பமாக இருக்குது. பணத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அத்தியாவசியத்துக்கெல்லாம் பணம் வேணுமா, இல்லை பணமே அத்தியாவசியமா? இதுதான் என்னோடய கேள்வி. இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டின்னு முடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நினச்சி பார்த்துட்டு சாகிறதே மேல் நீங்கள் வந்துட்டேன். பணத்துக்கும் பிரச்சனைக்கும் பயந்து சாகிறத விட ஒருத்தனை கொலை பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கிறது மேல். இதனால் என்ன வேணால் நடக்கலாம். இருந்தாலும் நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னா, எனக்கு நடக்க போகிறத நினச்சி பயம் இல்லை, இப்போ நடக்கிறது தான் முக்கியம். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்றே ஒன்று தான், பணம். இதான் மனுஷங்க எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதை செய்கிற தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இப்போ ஏன் தற்கொலை பண்ண போகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இருந்து மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்? எதுக்கும் உதவாமல் காசும் கிடைக்காம இருக்கிறதுக்கு என் விருப்பப்படி சாகிறதுல என்ன தப்பு? இந்த கடல் கூட காசு இருந்தால் தான் எதையும் ஏற்றுக்கும் போல இருக்குது. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து தப்பிக்க நமக்கு கிடைச்ச ரெண்டே ஆப்ஷன் தான், மணி ஆர் மணி. பணம் கிடைச்சா எல்லாம் கிடைச்ச மாதிரி. நம்ம வாழ்க்கையில் எது வேணால் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் பணம் கிடைச்சா அது எல்லாமே கிடைச்சிடும். நம்ம லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைன்னு தப்பிக்க ரெண்டே ஆப்ஷன் தான், மணி ஆர் மணி. அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் எழுதணும், வேறு ஆப்ஷனே இல்லை. என் லைஃப்பில் நான் பண்ண போகிற பெரிய தப்பு, ஆனால் இதால் எனக்கு நல்லது நடக்கும்னா அதில் எந்த தப்பும் இல்லை. ஹலோ, கதை எப்படி போயிட்டுருக்கு? எழுதி முடிச்சிட்டியா? இதோ முடிக்க போகிறேன்டா. சரி மச்சான், சீக்கிரம் முடிச்சுடு. இன்னும் 3 நாள் தான் இது, அதுக்குள்ளே சப்மிட் பண்ணோம், தெரியும்ல? இதுக்கு நீ கொஞ்சம் பார்த்து எழுது மச்சான். சொதப்படியா கதைப்பட போகிற, பார்த்துடா. எங்கடா ஒரே கடுப்பாக இருக்குது, கிளைமேக்ஸே வர மாட்டேங்குது. அது வேறு இருக்குதுல்ல. சரி, டைட்டில் என்ன முடிவு பண்ண? டைட்டிலா?